இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அரிதா? இடுப்புல வச்சு தூக்கிட்டு போற குடம் தானே, வெயிட் இல்லாம காட்டுங்க. நிஜமாவே எனக்கு குப்பை தொட்டில இருந்தா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் தெரியுமாக்கா உனக்கு? ஒரே ஒரு விளக்கு நமக்கு வாங்கி வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இது ஓகேமா, அவனுக்கு வாங்கி தரேன். நான் சொன்னேன்ல உனக்கு குப்பை தொட்டில இருந்து எடுத்தாங்க. குட் மார்னிங் மக்களே, எல்லாருக்கும் நம்ம வந்து வேக்கப் ஆயாச்சு. ஸோ வேக்கப் வந்து மார்னிங்கே ஆயிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆகுது. மார்னிங்கே வந்து நம்ம குட்டி சருக்கு பெரிய சருக்கு 2 பேரும் வந்து கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலா நம்ம இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்ன்றத ஆப்வியஸ்லி எங்க டைட்டில பார்த்துருப்பீங்க. கல்யாண வேலைகள் வந்து இன்னும் சீக்கிரமா ஸ்பீடப் ஆயிடுச்சு. ஸோ மேரேஜ் பர்ச்சேஸ்லாம் கொஞ்சம் இன்னைக்கு இருக்கு. ஆனா இதுல ஒரு குட்டி சேஞ்சஸ் என்னன்னா, குட்டி சருக்கு பெரிய சருக்கு நம்ம கழட்டி விட்டுட்டு தான் போகணும். அதுதான் வந்து ட்விஸ்டே. சரி ஓகே, இப்போ நானும் அரிதாவும் மட்டும் தான் இப்போ சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நம்ம 11 o'clock கிளம்பணும். இப்ப டைம் வந்து 10 o'clock ஆகுது. ஒரு காஃபியை போட்டு நம்ம வந்து கிளம்பலாம். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் மக்களே. சோ இந்த கஃப்தான் பாத்தீங்கன்னா நம்மளோட The ALP Stores உடைய நியூ லான்ச். ஆக்சுவலா இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம்ல லான்ச்சே பண்ணல, நேத்து தான் வந்து இறங்குச்சு. சோ எனக்குன்னு ஒண்ணு நான் எடுத்துக்கிட்டேன். இந்த கலர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இந்த வீடியோ வர டைம் உங்களுக்கு வந்து லான்ச் ஆயிருக்கலாம் இன்ஸ்டாகிராம்ல. நம்ம கஃப்தான் எல்லாமே ஃப்ரீ சைஸ் தான். சோ எஸ்ல இருக்கவங்கல இருந்து 5XL பர்சன்ஸ் வரைக்குமே யூஸ் பண்ணலாம். நாட் வருது பாத்தீங்களா, இதை நீங்க அப்படியே இறுக்கி கட்டும் போது உங்க பாடி ஹக்கிங், உங்க பாடி சைஸ் கேட்ட மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிடும். கீழ நல்லாவே ஃப்ரீயா இருக்கும். முக்கியமா நம்ம கஃப்தான் எல்லாமே பியூர் காட்டன். உங்களுக்கு இந்த மாதிரி நைட்டி போட பிடிக்காதுன்னா கண்டிப்பா நம்ம கஃப்தானை நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்க கேட்ட எல்லா டிசைன்ஸுமே இந்த மந்த்துக்கு நாம வந்து ரீஸ்டாக் பண்ணிருக்கோம். நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு வேணுங்கிற கஃப்தானை தயவு செஞ்சு ஆர்டர் போட்டு வாங்கிடுங்க. அப்புறம் லேட்டரா நீங்க கேட்கும் போது அது இருக்க மாட்டேங்குது. இதுதான் நாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்றோம். முக்கியமா இது பம் ஃப்ரெண்ட்லியும் கூட. நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்கன்னா நம்ம கஃப்தான் உங்களுக்கு சூப்பர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க பம் க்ரோ ஆக நீங்க லூஸ் பண்ணி வியர் பண்ணிக்கலாம். ஆப்வியஸ்லி நமக்கு வெயிட்டும் போடல பிரெக்னன்சி டைம்ல. அந்த வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம கஃப்தான் வந்து உருவெடுத்து மாறிடும். ஆர்டர் பண்ணனா இன்ஸ்டாகிராம்ல The ALP Stores அங்க நீங்க DM பண்ணி உங்க ஆர்டர் வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பாருங்க. ஓகே மக்களே, இப்ப நம்ம கிளம்பலாம். கிளம்பிட்டு உங்களை பாக்குறேன். மக்களே, சாப்பாடு மட்டும் சருக்கு வடிச்சு வச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா இப்ப வரும்போது லக்கிய சருக்கு வந்து வரும்போது லக்கியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடும். ஆனா அதுக்குள்ள நானும் அரிதாவும் கிளம்பிடுவோம். காலையில குழம்பு கொஞ்சம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ சாப்பாடு வடிச்சிட்டோம்னா 2 பேரும் வந்து சாப்பிட்டுப்பாங்க. நானும் அரிதாவும் ஷாப்பிங் போறதை விட நான் பைக் ஓட்டிட்டு இப்ப நாங்க 2 பேரும் போறோம். அதுதான் வந்து இன்னொரு ட்விஸ்ட். ஆக்சுவலி சருக்கு வந்து வெயிட் பண்ணுங்க நான் வரேன் சொல்லிச்சு. ஆனா லக்கியை வச்சுட்டு, ஏன்னா இன்னைக்கு நிறைய கண்டினியூஸ் ஷாப்பிங் ஒர்க் இருக்கு. அதனால லக்கியை வச்சு சுத்த முடியாது. நீ லக்கியை வச்சுட்டு வீட்டுல இருந்து நாங்க பைக்ல பறந்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே மக்களே, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ரொம்ப குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டு சாப்பாடு வடிச்சிட்டோம்னா நம்ம கிளம்பிடுவோம். ஓகே மக்களே, ஃபைனலா நானும் அரிதாவும் பயணத்தை வந்து தொடங்கியாச்சு. ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் அரிதா வந்து எனக்கு பேசஞ்சரா வருது. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அரிதா? கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இவ்வளவு தூரம் சுத்தி வச்சிருக்கேன். அண்ணா நகர் அது அப்போ 4 வருஷம் கழிச்சு திருப்பி நம்ம ஓட்டுறோம். ஓகே மக்களே, நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பி டி நகர் போறோம். டி நகர் போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறோம். உட்காரலாமா? ஆட்டோ புடிச்சு போலாம் சொன்னா கேளு. தனியா ஓட்டி ஜிம்முக்குலாம் போயிருக்கேன். ஆனா டபுள்ஸ் வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு இப்பதான் உட்கார வைக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் அலர்ட்டா உட்காந்து. ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் வீட்டு பக்கத்துல இருக்கிற அன்லிமிட்டட் ஷாப்க்கு நம்ம வந்து வந்திருக்கோம். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் மக்களே. ஏன்னா மேரேஜ் ஆனோன்னா புது ட்ரெஸ் எல்லாம் போடணும்ல, அதனால புது ட்ரெஸ் வாங்க வந்திருக்கோம். இது பாரு, பிளாக் கலர் ட்ரை பண்ணி பாக்குறியா? யூனிக்கா இருக்கு நிஜமா. ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம அன்லிமிட்டட் முடிச்சுட்டு இப்ப டைரக்டா டி நகர் வந்தாச்சு. டி நகர் சரவணா ஸ்டோர்ஸ் தான் மக்களே வந்திருக்கோம். கொஞ்சம் பிளவுஸ் டிசைன்ஸ் அப்புறம் கொஞ்சம் ஸ்லிப்பர்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பேக்லாம் வாங்கலான்ட்டு ஃபர்ஸ்ட் அந்த வேலைலாம் முடிக்கலாம். லக்கிக்கா 2 நாள் வச்சுக்கோ. 200 rupeesலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. 200 rupees 2 நாள் வச்சுக்கோ, அதுக்கப்புறம் தூக்கி போட்டுரும். ஆனா என்ன வச்சுக்கோ, இதுல மாற்ற மாதிரி இருக்கா? மாற்ற மாதிரி இல்லை. இது வாங்கிட்டு போலாமா, சர்ப்ரைஸ் பண்ணலாமா? எது வாங்கலாம்? ஒயிட் வேணாம், வேற ஏதாவது வாங்கலாம். ஒயிட் எடுக்காது, அழுக்காயிடும். ப்ரௌன் ட்ரை பண்ணு. இது கூட நல்லா தான் இருக்கும். அந்த கலருக்கு மேட்சா நல்லா தான் இருக்கும். ஒயிட் வேணாம், இதை நான் வாங்கி வேஸ்ட் பண்ணேன். அதுதான் சொல்றேன். ஒயிட்னா கேர்ஃபுல்லா நீ யூஸ் பண்ணணும். இல்ல இந்த ஆஃப் ஒயிட் வேணா பிளான். லைட் எரியுது இதுல. ஓ மை காட், கிட்ஸ் பேக். ஓச்சோ, கிட்ஸ் பேக்னு நினைக்கிறேன். 200 இது. ஓகே, இதுல கீ வாங்கிக்கலாமா? எந்த ட்ரெஸ்ஸுக்குமே மேட்ச் பண்ண முடியாது இதெல்லாம். பிக்டே கிளிப் மட்டும் எவ்வளவு வாங்கினாலும் சலிக்காது. பொண்ணுகிட்ட என் பொண்ணு கேட்டே
எங்க போனே தெரியாது. கிடைத்து விட்டது பெரியமாவுக்கு கிளிப்புங்கள். பயமே இல்லாம ஒரு செக்ஷன்ல இப்ப நம்ம என்டர் ஆகுறோம். எந்த ஒரு ஃபியர், எந்த ஒரு பயம், எந்த ஒரு அமகலமும் இல்லாம டாய் செக்ஷன் தான் பார்க்கல. லக்கி வந்தா இந்த சைடே வரமாட்டோம். செம்ம அழுவுன்ட்டு லக்கிக்கு ஏதாவது தேர்தான்னு பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஆனா எதுவும் மாட்டல. ஃபைனலாக நம்ம வந்து சரவணா ஸ்டோர்ஸில் ஷாப்பிங் முடிச்சுட்டு செம்ம ஹங்கிரி, அதனால போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு ஒரு டீயும் குடிச்சிட்டு இப்போ உட்காந்துட்டு இருக்கோம். ஏன்னா எப்பவுமே எங்களுக்கு பிரியாணி சாப்பிட்டா டீ காஃபி ஏதாவது குடிக்கணும். அது எங்க எல்லாருக்குமே இருக்கிற ஹாபிட். வாங்கின பொருட்கள் எல்லாத்தையும் ஒரே பேக்ல போடலாம். ஏன்னா 4-5 பேக்கா நிறைய இருக்கு. ஸோ ஒரே பேக்ல போட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். நான் இதை எடுத்துக்கிறேன். வேணா இது ஒரு கலர்ல வேணா எடுத்துக்கணும். இது ஓகேவா? வந்து எனக்குன்னு எதுவுமே இப்போ வரைக்கும் நான் வாங்கலை. ஃபுல்லாக லக்கிக்கு தான் வாங்கிக்கிறேன். ஓகே மக்களே, ஃபைனலாக குட்டி குட்டி ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக இப்போ சர்ப்ரைஸாக ஒரு பர்சன் வந்து வரப்போகிறாங்க. யாருன்னா நம்மளோட அம்மா தான் மக்களே. ஆக்சுவலி அவங்க ஈவினிங்காக வரேன்னு சொன்னாங்க. சரி, அவங்களை கூட்டிட்டு நம்ம ஃபுல்லாக ரோடெல்லாம் சுற்ற முடியாதுன்னு நாங்கள் மார்னிங்கே வந்துட்டோம். மார்னிங் வந்து எங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அம்மா வந்துட்டாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு இன்னும் கொஞ்சம் பர்ச்சேஸ் இருக்குது. அதை முடிச்சுட்டு இன்னொரு பர்ச்சேஸ் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நான் அப்படியே லைனாக காட்டுறேன். நல்லா இருக்கு. 700 ரூபாய் தான். எடுத்துக்கலாம். உனக்கு பிடிச்சிருக்காடி? உனக்கு வேணுமா? எனக்குலாம் எனக்கு இது பிடிச்சிருக்கு. எனக்கு இது வேண்டும். நல்லா இல்லையா? எவ்வளோ கம்மியாகுது அப்படி பார்த்தா 100 ரூபாய் கம்மியாகுதா? ஒன்று எடுத்தா 700, 2 எடுத்தா 1200, 200 ரூபாய் கம்மியாகுது. இப்போ இந்த செக்ஷனே நம்ம பார்க்க வேணாம், வேற செக்ஷன் போகலாம். இந்த செக்ஷன்ல எதுவும் சரி பண்ணல. இதெல்லாம் சாமி கட்டும். ரொம்ப சுருங்கிடும், வாஷ் பண்ண முடியாது. ஒண்ணு இதை பாருங்க, இதை எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லா இந்த சாரீங்க, சில்க் சாரீங்க. இந்த புடவை கூட தான் அழகா இருக்கு. எவ்வளவு 1000? ஆனா நல்லா இருக்குமா இது பாக்குறதுக்கு? இது கூட அழகா இருக்கு பாருங்க. காட்டன் சாரி வீட்டுக்கு கட்டிக்கலாம்ல. இந்த பாருங்க, உங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும்னா இது பாருங்க 500. இது எடுத்துக்கோங்க. மயில் கலர். உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கும்ல. 3 எடுத்தா 1200 ரூபாவா? இது பிளவுஸுங்களா? எது பிளவுஸ்? ஓகே டன். இது வந்து வடிவுடையம்மனுக்கா? மஞ்சள் பச்சையில சாமி கெடுங்க. அது அந்த இது எல்லோ எடுத்து வச்சுக்கோங்க கைஸ். அதை கையில வச்சுக்கோங்க. இது வந்து கையில வச்சுக்கோங்க. இது வேணா ஆலயம்மன் கொடுத்துருங்க. எல்லையம்மனுக்கு வேணா நம்ம வேற ஏதாவது பார்க்கலாம். ஆனா இந்த கலர்லயா இருக்கும். ரொம்ப சரி, இது பார்க்கலாம், போட்டோ பார்க்கலாம். என்ன பிளவுஸ்? பிங்க் பிளவுஸா இருக்கு. இது ஆனா ஒரு மாதிரி பிளாக் கலர்ல. அண்ணா இது பிளவுஸ் கலர் காட்டுங்க. ஓகே, பிங்க் பிங்க் பார்க்காமலே சொல்றீங்க. அதான் அந்த பார்டர் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா 7000 ரூபாய் குறைத்தான்னு தெரியல எனக்கு. இது பாரு, இது கூட ஒத்துக்கலாம்டி. இங்க பாருடி 8000. இது நல்லா இருக்கு. சாரி ஐ லைக் வெரி மச். அழகா இருக்குல்ல இது. வேர் இஸ் யுவர் மம்மி? தெரியலப்பா மக்களே. ஆக்சுவலி நாங்க சாமிக்கு வந்து எடுக்க வந்தோம், ட்ரெஸ் எடுக்க வந்தோம் சாமிக்கு வச்சு படைக்கிறதுக்கு. போன வாரமும் இங்கே தான் ஃபேமிலியோட ஷாப்பிங் வந்தோம். அப்போ எங்கள் அம்மா ட்ரெஸ் எடுக்கல. இப்போ போய் நான் ட்ரெஸ் எடுக்கிறேன்னு போயிருக்காங்க. இப்போ எடுப்பாங்களா இல்லையானு தெரில. ஓகே மக்களே, ஃபைனலாக நம்ம சாமிக்கு வந்து ட்ரெஸ் எடுத்தாச்சு. ஏன்னா இன்விடேஷன் வச்சு சாமி கும்பிட்றதுக்கு சாமிக்கு ட்ரெஸ் எடுக்கணும். அந்த ட்ரெஸ் எடுத்தாச்சு. இப்போதான் மெயின் பிக்சருக்கு நம்ம ஆக்சுவலி போகிறோம். மெயினாக எங்கே போகிறோம்னா பூஜை சாமான்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பூஜை சாமான், அப்புறம் கொடுப்பாங்கல்ல சீர் சாமான், அதெல்லாம் வாங்கணும்னாங்க. ஸோ அதுக்கு நம்ம பெரிய சரவணா ஸ்டோர் போகிறோம். எனக்கு எந்த இடத்துல பாத்திரம் வாங்கணுமோ அதே சரவணா ஸ்டோர்ல இப்போ அரிதாக்கும் பாத்திரம் வாங்கணும். எடை போட்டு கொடுப்பாங்களோ? இடுப்புல வச்சு தூக்கிட்டு போற குடம் தானே. வெயிட் இல்லாம காட்டுங்களா, தூக்கிட்டு போகும்போது கஷ்டப்படக்கூடாது. வெயிட் இல்ல. ஓகே தான், வெயிட் இல்லம்மா. பெருசா லட்டா போட்டு கொடுப்பாங்க, தண்ணி தானே ஊத்தி கொடுப்பாங்க. இதுல இவ்வளவு பெருசா தூக்கிட்டு போக முடியுமா? தானே இதுதான்மா வெயிட்.
குட்டியா இருக்கு, வெயிட்டா இருக்கு. இது கொஞ்சம் பரவாயில்ல, பெருசா இருந்தாலும் தக்கையா இருக்கு. இது ஓகே தான். வேற பீஸ் காட்டுங்க, நான் நல்ல பீஸா காட்டுங்க. இந்த மாதிரி எனக்கு வேணாமா, வேஸ்ட், நான் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வேணவே வேணாம், நான் எடுத்து மேலதான் வைப்பேன். இந்த மாதிரியா கேக்குறீங்க? தவளை சொம்பு 1192. வாங்காம நீ என்ன பண்ணிருக்க? பின்னாடி மூஞ்சி, ஐ மீன் ஃபேஸே பின்னாடி அமிங்கி இருக்கு. தெரியுதா உனக்கு? ஃபேஸே தெரிஞ்சாதான் நல்லா இருக்கும். இது ஓகேமா. வரவு செலவு போட்டு, வரவு செலவு அதெல்லாம் தெரியுமாக்கா உனக்கு? ஏய், நான் குடும்பஸ்திரி. அந்த இது இருக்குல்ல, இது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வரவு செலவு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும் போது வரவு செலவா முடியக்கூடாது. வரவு செலவுனே நானு வரவு செலவுனா நீ செலவு எவ்வளவு அமௌண்ட் வருதுன்னு கணக்கு போட்டு பார்க்க போறாங்க போல. வச்சு எண்ணி பார்ப்பாங்க. அதே மாதிரி ஃபேஸ் வந்து தெரியணும். இப்போ இந்த மூஞ்சி அமைப்பா இருக்கணும். பின்னாடி ஒண்ணுமே நிஜமாவே எனக்கு குப்பை தொட்டில இருந்தா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிச்சு. என்ன எனக்கு வாங்கி தராங்கன்னு உனக்கு வயிற்று? ஆமா, உனக்கு வாங்கி தரேன். நான் சொன்னேன்ல உனக்கு குப்பை தொட்டில இருந்து எடுத்தாங்க. நீ வாங்கிக்கிறியா? இந்த பேர் பெருமாளே கான் ஞாபகம் இல்லையே. ஒண்ணு போதும், ஒரே ஒரு குலதெய்வ விளக்கு போதும். லக்கி கிட்ட வேணா போன் பண்ணி கேட்போமா? லக்கி என்ன பண்ணதுன்னு தெரியல. போன் பண்ணி தூங்குச்சு நாங்க மக்களே. ஆனா இப்ப அது கண்டிப்பா எழுந்திருக்கும். 6 மணி ஆயிடுச்சு. ஒண்ணு போதும்மா. சாமி, குலதெய்வ சாமி கிட்ட ஏத்துறதுக்கு ஒரு விளக்கு, அவ்வளவுதான். இது எவ்வளவு? 192. இது வைக்கிறதுக்கு தட்டு வேணா? குபேர விளக்கு வைக்கிறது தட்டு, அது ஒரே ஒரு விளக்கு நமக்கு வாங்கியிருக்கோம். எதுக்குன்னா குலதெய்வம் சாமி, குலதெய்வ போட்டோ வச்சிருக்கோம், அங்க வச்சு ஏத்துறதுக்கு. இந்த குபேர விளக்கு வந்து ஆல்ரெடி அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால இது இருக்கு. இந்த குலதெய்வத்துக்கு மட்டும் நான் இப்பதான் லான்ச் பண்ணிருக்கேன் குலதெய்வ போட்டோ. அதனால அதுக்கு ஒரு விளக்கு வேணும்னு வர வைக்கணும்னு கேட்டுக்கணும். இல்லம்மா, எத்தனை விளக்கு ஏத்துறது? மண்ணகல் ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன் சாமி கிட்ட. நான் என்ன சொல்றேன், இந்த பாருங்க, இது எனக்கு வேணாம். இங்க ஒரே நிமிஷம் நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப இது வந்தா எனக்கு 8 விளக்கு ஆயிடும். 7 விளக்கு நான் ஏத்துறேன். வச்சிடவா? அதான் சொல்றேன், வேணாம். எங்க புள்ளி இருக்குன்றீங்க? விட்டுருங்க, வச்சிருங்க. அம்மா உடஞ்சிரும். வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இது ஓகேமா மக்களே. ஒரு வழியா நாங்க வந்து பர்ச்சேஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். ஆனா கால் வலி சுத்தமா தாங்க முடியல. ஏன்னா காலையில 11 o'clock நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப டைம் 9 o'clock ஆகுது நைட்டு. அதனால ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே உக்காந்துட்டோம். இப்ப பில்லிங் பண்ணிட்டு கிளம்பணும். இது மட்டும் தான் நம்மளோட வேலை. பில்லிங்காக இப்ப அம்மா போயிருக்காங்க. என்ன அடுக்கு சட்டி குண்டான் தூக்கியா மாத்திட்டீங்க. ஓகே அம்மா, பாய்மா. நல்லா சிரிச்சிட்டீங்களா? சரி, ஓகே, நானும் போயிட்டு வரேன். பைக் சாய் மட்டும் எடுத்து குத்துரு. உள்ள இருந்து பைக் சாய் மட்டும் எடுத்து குத்துரு. ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. டைம் பாத்தீங்கன்னா 10:30 ஆகுது. ஆக்சுவலா 9:30 9:15 அங்க இருந்து நாங்க வந்து கிளம்பிட்டோம். பைக் எடுத்து தான் வந்துட்டேன். அம்மாவும் அரிதாவும் அப்படியே அங்க இருந்து ட்ரெயின் பிடிச்சு போயிட்டாங்க. நான் வந்து பார்த்தா லக்கி பேபி சாப்பாடு சாப்பிட்டு தூங்கிச்சு. ஆக்சுவலி மதியம் வந்து லக்கி தூங்கவே இல்லையா, கருக வச்சு செஞ்சிருக்கு. அப்புறம் நைட்டு சீக்கிரமா சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுட்டான் அல்லு. லக்கி வேக்க பயிட போறாங்கன்ட்டு சருக்கு லக்கி கூடயே இருக்கு மக்களே. சரி, நான் மட்டும் வீடியோ முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சொல்லவே முடியாத அளவுக்கு செம்ம கிறக்கமா இருக்கு. ஏன்னா ஒரு ஷாப் கூட விடாம நாங்க சுத்திட்டோம். துணி எடுத்தாச்சு, பாத்திரம் வாங்கியாச்சு, கம்பல், ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கொஞ்சம் லக்கி கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு பாசிபிள் தான் நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறேன். அவள் தான் மக்களே, தட்ஸ் இட். ஸோ கல்யாண சீர்வரிசை சாமான் தான் நம்ம வந்து வாங்க போறோம். ஆக்சுவலி லக்கியை கூட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா லக்கி தான் உங்களுக்கு தெரியல பார்க்கல. நான் ஸ்கூல் லீவ் போட மாட்டேன், எனக்கு ஸ்கூல் போகணும்னு தெரியப்படாம சொல்லிட்டே இருந்தாங்க. சரி, ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க வந்து தூங்கி அதுக்கப்புறம் எப்படி வேக்கப் ஆறுது. சருக்குக்கும் மார்னிங் கண்டிப்பா போக வேண்டிய ஒர்க் இருந்துச்சு. அதாவது சரி 2 பேரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு நம்ம மட்டும் போயிட்டோம். ஆனா லக்கி கூட்டு போவாதது நல்ல விஷயம் தான். இவ்வளவு தூரம் அவங்க சுத்தி இருந்தா செம்ம டயர்ட் ஆயிடுவாங்க. எனக்கு எங்க நம்ம சீர்வரிசை எல்லாம் வாங்கணுமோ அதே ஷாப்ல தான் நம்மளுடைய சொல்லியிருப்பேன். அதே ஷாப்ல தான் போயிட்டு அரிதாக்குமே வந்து வாங்கணும். நீங்க உங்க வெட்டிங்கோட சீர்வரிசை எல்லாம் எங்க வாங்குனீங்க, என்னென்ன வாங்குனீங்க, அதெல்லாம் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தட்ஸ் இட். வீடியோ பார்த்து இருந்திருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாமே பண்றேங்க மக்களே. குட் நைட் மக்களே. குட் மார்னிங் ஆரம்பிச்சது குட் மிட் நைட்ல போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய்.